மச்சான் மல்லுக்கு மச்சான் தங்கச்சி அண்ணா அதோ தெரியல வெள்ளிமலை. ஆமா வெள்ளிமலை இரியா தடவாதியா இரியா மாடி தேடி வந்திருக்காரு நம்ம இனத்தவன். சரி வரவேற்பு கொடுத்தீங்களா? அப்படி ஒரு வரவேற்பு தடவாதையா சொல்லியா சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். வேகமா சொல்லி அப்படியே சொல்லி ஏன் வேகமா சொல்லல அப்படியே குழந்தை தள்ளியா இரியா அந்த வெள்ளிமலையில இரியா ஏறிக்கிட்டே வர உன்னை இன்னைக்கு குறைச்சு இன்னைக்கு விட்டுட்டு சரியா அடுத்த மேடையில வச்சுக்கிறேன். அந்த வெள்ளிமலைக்கு மாலை துரத்தி வந்தாரு. சரிங்க துரத்தி வந்தவனு ஓடி வந்து திருத்தி இதுக்குள்ள புகுந்து உள்ள ஓடி இருக்கான். அப்படியா போச்சு சொல்றியா? நான் சொல்லிக்கிறியா எனக்கு தெரியுமில்ல பேச தெரியாம வந்திருக்கிறான். துரத்தி சொல்லியா மாப்பிள அத்தை சுட்டு தின்னுங்க மாப்பிள. ஆமா அதனால மாடி தேடி வந்தோம்னு சொன்னாரு. என்கிட்ட கேட்டாரு வரல இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சரி உங்ககிட்ட கேட்டு இங்க என்ன இதை பாக்குறாங்க அங்க பொம்பளையா பாரியா பாத்துக்கிறேன். சரியா மூணு பொம்பளையால நிக்கிறீங்க அப்புறம் பார்க்க மாட்டாரா? கேட்டாரு வரல இல்லைன்னு சொல்லி பாட்டி வச்சிருக்கேன். சரி உங்ககிட்ட தான் கேட்டு மானை பிடிக்கணும் நிக்கிறாரு. வரவேற்பு கொடுத்தீங்களா? அப்படி வரவேற்பு ஆடி பாடி அப்படி ஒரு வரவேற்பு. எப்படி முத்துராஜா சென்னை பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஒட்டாத தம்பி ஒட்டாத மாப்பிளைக்கு எச்சி விடுறேன். நான் வரவேற்பு கொடுக்கணும் இல்லையா? அவர் தானா? வருக வருக வேடு வரை வருக வட்டாத மணம்பொழிக்கு குறிச்சி நிலத்திற்கு வருகை தந்த உளவேடு வரை வருக 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 என எனது சார்பாகவும் இந்நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். தாங்கள் வந்த காரணம் என்ன என்பதை சற்று விபரமாக எடுத்து சொல்லுங்கள். என்ன நாங்க பேசிக்கிறா வந்த வேலை உங்களுக்கு காலையில சேர்த்து ஒரு 10-100 கோட்டா கொடுத்துரு. ஆமா ஆமா இல்ல மாப்பிள்ளை தொழிலை பொறுத்தளவு நமக்கு என்னைக்குமே பிடிக்கும். இப்ப என்ன செய்யணுமோ அதுக்கு சிறப்பா செஞ்சு கொடுக்குறாரு. மாப்பிள்ளை எவ்வளவு வேணும் உங்களுக்கு? எவ்வளவா காலையில உங்க வேலைக்கு அது எங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. ஒரு விளையாடி சொல்ல மாப்பிள்ளை தொழில் சுத்தம். இந்த வேலைக்கு உங்களுக்கு நானே எவ்வளவு கொடுக்கணும் எங்க அண்ணட்ட நான் வாங்கி ஒரு குத்து குத்தி போயிருக்கேன். நான் விட மாட்டேன். நாங்க பொய் வரட்டி சொல்ல மாட்டோம் பொலிச்சுக்கு போக மாட்டேன். பொய் வரட்டி சொல்ல மாட்டோம் பொலிச்சுக்கு போக மாட்டேன். அப்பா போய் 2 பேரும் உள்ள உட்காந்து சுக்குமல்லி காய் போடுங்க. இவனோட மல்லு கட்டுறத பெரிய விஷயமா இருக்கு. வந்தாரவருக்கு வந்த நாட்டில் வன வேடவர்கள் சச்சரிக்கை காட்டில் அருமுறாகி அப்படின்னு பேசலாம். இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த தலைவின்ற இடத்துல இருக்க உங்களுக்கு முதல்ல எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தேடி வந்தது அழகான வான்குட்டி, அற்புதமான வான்குட்டி. அதை பிடிக்கிறேன்னு வந்தேன். வந்த வரையில உங்க அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். அந்த பொம்பல் பெண் சேர்த்து கூட்டு வந்தாரு. ஆனா விஷயம் அவருக்கு இன்னும் புரியல. மான்குட்டி உள்ள போனதை சொன்னேன் அவருக்கு தெரியல. தலைவி என்ற இடத்துல இருக்க உங்களால பொறுமையா நிதானமா பதில் சொல்ல முடியும்ன்ற நம்பிக்கையோட நம்பி வந்திருக்கி நம்பி மகளை இல்லைன்னு சொல்லாம மான சிறப்பு சொல்லும்போது மான பிடிச்சுதாங்க
தலைவன்ற இடத்துக்கு சிறப்பானவங்கிறது இதுதான். ஏன்னா ஒருத்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மான் உள்ள இருக்கான்னு போய் பாட்டு வராங்க பாத்தீங்களா. இந்த மனசு வேணும்ப்பா. எல்லாருக்கும் தரணும் மனசு வருமா, அது தாரம்னு சொல்ற மனசு வருமா, இவங்களுக்கு வந்திருக்கு, அதனால உள்ள போய் பார்த்துட்டு வராங்க. வேற ஒண்ணும் இல்ல, என்னோட மான குட்டியாகப்பட்டது போன காலவட்டி தடத்தை பார்த்து வந்திருக்காங்க. மான உள்ள சிறப்பை சொல்லிட்டேன், மான பிடிச்சு தரதுக்கு உதவி செய்யணும்னு நீங்க தலைவின்ற பொறுமையோட சொல்லுவாங்க. என்ன வந்ததுல இருந்து என்னமோ புலம்பிக்கிட்டே இருக்கீங்க என்ன? அதாவது யாரு சொல்றது புலம்புற மாதிரி இருக்கும். ஒரு காதலனை நினைச்சு காதலி வருத்தப்படுறான்னு வச்சுக்கோங்க. அவன் இல்லாத நேரம் தனிமை வந்து இரவு தனிமை வந்து வெறுமையாயிடும். வெறுமையா இருக்கும் பொழுது அவளுக்கு தூக்கம் வராம புலம்புவா. அப்ப நான் பாடுறது பேசுறது உங்களுக்கு புலம்புற மாதிரி இருக்குன்னா என்ன நீங்க காதல் செய்றீங்களா? வந்தது காதல் செய்ய வந்தீங்களா? பேசுறது என்கிட்ட ஒழுங்கா பேசணும். ஒழுக்கம் தான் உயர்வு. வந்ததுல இருந்து மான் வந்ததுன்னு புலம்பிக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். சரிங்களா? ஒரு ஆளு இருங்க, ஒரு ஆள் காதலிச்சா தான் புலம்புவாங்களா? அப்புறம் வேற எதுக்கு புலம்புவாங்க? மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட தான் புலம்புறாங்க. அப்ப நீங்க என்ன மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இங்க வந்திருக்கீங்களா? புலம்புறீன்னு சொல்ல, நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இங்க வந்திருக்கீங்களா? மனநலம் பாதிப்புக்க அப்ப வேற இடம் தேடி தான் நீங்க போகணும். இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. பேச்சு என்கிட்ட ஒழுங்கா பேசணும். சரியா? என்ன சொந்தமா இல்ல பந்தமா? வந்த உடனே என்ன கேக்குறீங்க? ஒழுக்கமா பேசி பழகணும். சரியா? எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுவாங்க. என்ன சொந்த பந்தம் எதுக்கு வருது? எல்லாரும் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இவன் மாவே இவன் மச்சான், அது பேர் சொந்த பந்தம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு இறைவன் முடிச்சு போட்டு வச்சிருப்பான். அவன் வந்து அந்த கால நேரத்தில் கூடும்போதே சொந்தம்ன்ற ஒரு பந்தம் உருவாகிறத குழந்தை இந்த பூமியில பிறகுது. ஆகவே நாம கூட உங்களுக்கு சொந்தக்கார இருக்காங்க. அங்கே வாங்க, நானும் நீங்க அடிச்சிருக்கிறத பட்ட நானு சண்டை உடைய வந்து வாத்தியார் சொன்ன மாதிரி உங்களை பார்த்த போது சண்டை உடைய இங்க வாங்கல. ஏன் அங்கே பாக்குறீங்க? பார்க்க மாட்டோமா? இல்ல அந்த பக்கம் கழுத்து சுழுக்கு பிடிச்சிருச்சு. இங்க பாருங்க, நல்ல விஷயத்த முதல்ல பேசும்பொழுது முகத்தோட மலர்ச்சியா வச்சுக்கோங்க. நீங்க சிரிச்சு பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? இதை விட்டு யாரும் உங்களுக்கு ஆனந்தம் வரும் அப்படின்றதுக்காக நான் சிரிச்சு பேச முடியுமா? மனிதர்கள் வாழ்றது எதுக்குங்க? இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக. நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. நீங்க என்ன பெரிய மகானு, உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணும். பேசுறது ஒழுங்கா பேசுங்க. மகானுக்கு எதுக்கு சந்தோஷம்? ஏங்க மகான்றவரை மூளை வெறுத்தவன். சரி, அவனுக்கு எதுக்கு சந்தோஷம்? அவன் என்ன பொண்டாட்டி உள்ள நினைக்க போறானா? இல்ல சொத்து வத்து சேர்த்து ஆசைப்பட போறானா? இல்ல நம்ம போகும்போது நீங்க 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. வெறுத்து போனவே மகான். அதனாலதான் உங்களை சொல்றேன். ஏன் என்னை பார்த்த மகான் மாதிரியாக இருக்கு? என் முகத்தை ஒரு நிமிஷம் பாருங்க, பால் வெடிக்கிற போங்க அப்படியே பேசாதீங்க. நீங்க அங்க திரும்ப எனக்கு மனசு வேகுதுங்க. ஒருவேளை நீங்க எனக்கு மான கொடுக்க மாட்டீங்களோ? இல்ல என்னை ஏமாத்தி அனுப்பி. நான் அதுக்கு தான் சொன்னேன், நம்பி மகளே நம்பி வந்தேன், உள்ளதை சொல்றேமா. மான உள்ளதாம இருக்கு. ஏன்னா நீங்க உள்ளதா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்கிற முடியுமா? கொடுக்க ஆசை வச்சுட்டு முடிச்சுக்கோங்களேன், கருணை கொடுத்த மாதிரி கொடுக்கணும். என்னது கொடுக்க ஆசைப்பட்டா கருணை கொடுத்த மாதிரி கொடுக்கணும். அதை நம்ம பொன்பொருள் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொடுத்தது இல்லை. தன் உயிர் போகும் இதை இழந்தா அப்படின்னு கவசத்தை குண்டலத்தையும் சேர்த்து ஒருத்தன் கொடுத்தா பாருங்க, அப்படி கொடுக்கணும். கொடுத்தா பஞ்சபாண்டவர்கள் அடிச்சு கொள்ளலாம், சண்டை போடுறாங்க, பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சா. அப்படி இருந்தாலும் குருநாதப்பட்ட பீஷ்மாச்சாரியாட்ட தந்த 5 அம்பு இருந்துச்சு. அந்த அம்பை இவன் வாங்கின துரியோதனை வாங்கினாலும் என்னதான் எதிரியாளர் போய் கேட்டது அரசேன்ற தலைவேன்ற முறையில பொழைச்சி போங்கடான்னு பாண்டவர்களுக்கு அன்னைக்கு தூக்கி கொடுத்த ஒரு விஷயத்த. இங்க இருக்க புறா, ஒரு புறாங்க. இந்த புறா வந்து கேட்டதுக்கு தன்னோட துணையை அறுத்து கொடுத்தா சிவி சக்கரவர்த்தி. கொடுத்து பாருங்களேன், இன்பமா இருக்கும். குடு இன்பம் கடைசியில் அது குடும்பமா நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன், அதுவும் ஒரு இன்பமா தான் இருக்கும். விட்டு கொடுத்து தெரியுமா? மானி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் மானி இல்லைன்னு சொல்றேன். அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை பொய் சொல்லாது அப்படின்னு தெரிஞ்சு விட்டு கொடுத்து போக பார்க்கணும். சரியா? இல்ல பக்கன்னு இருக்குது. சும்மா ஏன் முன்னாடி வந்து பாக்குறேன்னா, ஒருத்தவங்க வந்து பொய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முகத்தை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கலாம். அதே அவங்க பேசும்போது இப்படி எட்டி பாட்டி அவங்க நம்ம ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன எட்டி பாக்குறையே, கிணத்துக்குள்ள எட்டி பாக்குற மாதிரியே எட்டி பாக்குறது. நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தாங்க? உங்களுக்கு வக்காலத்து. நாங்க 4 பேரும் உங்களுக்கு சால்ரா போட்டே வந்துருக்கலாம். சரி தெரியுதுல, பேசாம இருங்க. கொடுத்துருங்க. என்னங்க கொடுக்க? இல்ல என்ன கொடுக்க? இல்லம்மா, இங்கதான் இருக்கு. சொல்லுங்க, தர முடியாது கூட சொல்லுங்க. என்ன போன போது இது
போனா போகுதுன்னு இந்த மான் குட்டி போனா போகுது தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படி கூட மனசு மனசு வந்து சரி தர முடியாது போங்க. இது நல்ல நீங்களே சொல்லும் போது நாங்க அப்புறம் தர முடியாதுன்னு சொன்னா உடனே தர முடியாதுன்றீங்களா? ஆமா ஏங்க நீங்களே மான் வேணாம்னு சொல்லும்போது அப்புறம் நாங்க எதுக்கு கொடுக்கணும்? வாங்கலே அப்ப பாசத்தை யாரும் கேட்டு வாங்குறது கிடையாது, அவங்களா தரது. அதனாலதான் இவ்வளவு நேரம் உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டேன். என்னுடைய தகப்பன் மாதிரி என்னுடைய தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறீங்க அப்படின்ற காரணத்துக்காக. மாதிரி என்னது புடிச்ச மாதிரி இல்ல தகப்பன்னீங்களே பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். சரியா? சரி இங்க பாருங்க, புருஷனா நீங்க தப்பா நினைக்காங்க. தகப்பன்னு ஒரு வகையில புருஷன், வயிற்று புருஷன், வாய் புருஷன், தலை புருஷன் இருக்காங்க. வயிற்று புருஷன்னா புள்ளங்க, கழுத்து புருஷன் யாருங்க? இனிமே உங்களுக்கு வரப்போறிய யாரோ எவரோ இருக்கலாம். அது யாரோ எவரோ அதை பத்தி என்னை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம். சரியா? உங்களுக்கு தேவை மான குட்டி தானே. இப்பதான் ஏன் மான கோட்டை விட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன் தெரியுமா? இப்படி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் மான கோட்டை விட்டு நிக்கிறீங்க. இவ்வளவு வாய்ச்சவடால் பேசுறவரு மான பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும். ஏன் பிடிக்கல? ஏங்க பிடிக்கல? அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன விஷயம்? நேரம் பார்த்துட்டு எதையுமே பிடிப்பேன். நீங்க நேரம் பார்த்து பிடிக்கிற முடியாது. அந்த மானாகப்பட்டது பக்கத்துல நிக்குமா? அது நிக்காம உங்க இடத்துல வந்துருச்சு. நீங்க சொந்தக்காரங்க, உங்களுக்கு தேவை பள்ளம் தெரியும், மேடு தெரியும், உங்க இடம். நான் கூட இப்ப நின்றுக்கிறேன் உங்க அண்ணனோட சேர்த்து கூட இந்த எங்க வாத்தியார் எழுதுனாங்களே சால்ரா போட வந்து அவங்களே கூட கூட்டிட்டு போய் அந்த வாழை பிடிச்சிட்டு வந்துருங்க. இல்ல அவங்க கூட வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தனியா போவோம். என் மனசுல எந்த தப்பு இல்லப்பா, தவறு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒழுக்கமானவன். அந்த விஷயத்துல நான் என்னால உங்களுக்கு எந்த வித பங்கம் வராது. ஆனா வரும்போது நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே வரணும். சும்மா காட்டுக்குள்ள போயிட்டு வந்தோம்னால திருப்பி நீங்க வந்தது என்ன சொன்னாலும் உங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு நீ அடிக்க வருவாங்க. உங்க கூட வரதுக்கு தனியா வரதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அதனால சொந்த வந்தத்தோட பொம்பளை பிள்ளை காட்டி மான பிடிக்கிறதுல இந்த வேடுவருக்கு லட்சணமா? எப்படிதான் எப்படி பொம்பளை பிள்ளைய காட்டி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல பொம்பளை பிள்ளைய காட்டி என்ன ஆச்சு? திரௌபதினு ஒருத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை கிடையாது. அது இருந்துட்டு போகுது. இப்ப என்னைய காட்ட சொல்லி பிடிக்கிறேன்றீங்களே, இது உங்க லட்சணமா? இதுல இருந்தே தெரியுது உங்க லட்சணம் என்னன்னு. வேடுவர்னா ஒழுக்கமா பேசி பழகணும். நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன், மத்த ஆளுங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. சரியா? நான் ஒரு நேரத்தை போல உங்கள்கிட்ட ஒழுக்கம் அதாவது கைய பிடிச்சிருத்தனா இல்ல உங்களை தவற வா போன்னு பேசுறேன். இல்ல அதை நீங்க பண்ணித்தான் பாருங்களேன். இங்க வருங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க அதை பண்ணி பாருங்க. அப்படி எனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உங்களுக்கு ஆசை இருக்குன்னு காரி துப்புங்க, வாங்கிக்கிறேன். ஏதாவது எடுத்து அடிங்க, ஏத்துக்கிறேன். ஆனா பொம்பளை அடிச்சு அவ்வளவு சுகமா இருக்குப்பா. பல அடி வாங்கினவரு அதனால சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் பல அடி வாங்குனீங்க அதனால சொல்றீங்க. அதனால ஒண்ணும் தவறு இல்ல. அதாவது கோழையின் கைவாளும் குடத்தில் இட்ட விளக்கும் நானேற்ற தெரியாத வேதனும் வில்லில் கோட்டை விட்ட காணவனும் சொல்லில் சுவை ஊட்டா சொற்பொழி வாழும் உள்ள நாடு அந்த நாட்டுக்கே பெரிய அவமான சின்னமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோழையின் கைவாள் அப்படின்னா என்ன? அவனே ஒரு கோழை, ஒரு பயந்த சுபாவம், ஒன்னத்துக்கு ஆகாதவன். இவன் கிட்ட ஒரு கத்தியை கொடுத்தா பயன்படுமா? பயன்படாது. என்ன நான் பேசுறப்ப கூட பேசவே கூடாது. சரியா? என்னங்க எதுக்கத்தான் கோவப்படுறீங்க? இப்படி ஒரு ஆளுகளை போட்டு என்ன வச்சாரு பக்கத்துல தானே கோவப்படுறாங்க. என்னமா ஏமா அப்படி? சார் இந்த அங்க நின்றுட்டாங்க, அப்படியே அங்கேயே நில்லுங்க. எனக்கு அப்படித்தான் வருது. எப்படி வருது? உங்களுக்கு எப்படி வருது? சிரிக்கிறியம்மா? சந்தோஷமா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. வேடு வரல மான பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவர் வந்திருக்காரு. மான கொடுக்கவே கூடாது அப்படின்ற எண்ணத்துல நான் வந்திருக்கேன். கோழையும் கைவாளும் குடத்தில் விட்ட விளக்கு ஒரு மெழுகுதிரியை ஏத்தி ஒரு குடத்தை கவுத்து போட்டோமா நாலாபுரமும் வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. அந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும். ஆக குடத்தில் விட்ட விளக்கும் நானேற்ற தெரியாத வேடனும் வில்லில் கோட்டை விட்ட காணணும். ஒரு வேடனா இருந்தா என்ன தெரியுமா அழகு? ஒரு பொருள் மேல குறி வச்சோம்னு வச்சுக்கோங்க, வச்ச குறி தப்ப கூடாது. அதான் நல்ல வேட்டை கழகு, நல்ல வேடுவர் கழகு. அதை தவற விட்டா அது வேட்டையே கிடையாது, அது வேடவரும் கிடையாது. ஆக சொல்லி சுவை மூட்டா சொற்பொழி வாழணும். ஒரு சொல்லாத விட்டதை சொல்றோம்னா அதுல சுவை கலந்து சொல்லணுமா? அப்பதான் கேட்கிறவங்களுக்கு இனிமையா இருக்கும், சொல்ற நமக்கு இனிமையா இருக்கும். ஆக இந்த எந்த ஒரு தன்மையுமே இல்லாத ஒரு நாடு அந்த நாட்டுக்கே பெரிய அவமான சின்னமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேடுவர் தான், தவறு இல்லை. மான தேடி வந்திருக்கீங்க, பேச விட்டு பேசணும். மான தேடி வந்திருக்கீங்க, தவறு இல்லை. சரி, மான பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கீங்க. ஆனா என்ன ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களே, மான பார்த்த உடனே நீங்க பிடிச்சிருக்கணும். சரி, தவற விட்டுட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு தகுந்தாறு போல ஒரு நரியவோ இல்ல ஒரு முயலையோ எதையோ ஒண்ணு வேட்டையாடிட்டு போயிடணும். ஏதோ ஒன்னையே வேட்டையாடிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நான் துரத்தி
அப்படின்னா என்னைக்குமே வேட்டையாட முடியாது. வேட்டையாட கத்துக்கிட்டு அப்புறம் இங்க வாங்க, இருந்தா பிடிச்சு வைக்கிறேன். சரியா? என்ன திரும்பிப்பாங்க சொல்லுங்க. முறையில் அற்புதமா பேசுறீங்க. கோலை வந்து பொண்ணு மேல ஆசைப்படக்கூடாதுன்றீங்களா? அழகா சொன்னீங்களே. இப்படி உங்களை போல எனக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கு. கோலை பொண்ணு மேல ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலையே. என்ன சொன்னீங்க அப்புறம்? கோலையாகப்பட்டவன் இடத்துல கத்தியை கொடுத்தா பயன்படாதுன்னு தான் சொன்னேன். படுன்னு நான் சொல்றீங்க. எப்படி சொல்லுவீங்க? இப்படி எங்க ஊர்ல உங்களை மாதிரி என்ன எடுக்க கூடாது. இல்ல உங்க மாதிரின்னு. என்ன மாதிரி? சொல்லக்கூடாது. கதையில சொல்லுங்க. ஒரு 2 மாமனுக்கு ஒத்த பொண்ணு மேல ஆசை. எப்படி 2 மாமன் தாய் மாமன். சரி. ஒத்த பொண்ணு மேல ஆசை. சரி. என்னை போல பயந்தவன் ஒருத்தன். உங்களை மாதிரி. ஆமா. நீங்க பயந்தவன். நம்பிட்டேன். சரி. இன்னொருத்தர் ரொம்ப வேகமான ஆளு, சத்தியன் மாதிரி வச்சுக்கோங்க. சரி. எது எடுத்தாலும் அடுத்தா புடுறாங்க. சரி. எனக்கு இப்ப ஒரு நிபந்தனை. என்ன? அந்த பொண்ணு எனக்கு வேணும். நீங்க எல்லாம் அந்த பொண்ணு தான் வேணும் சொல்றீங்க. சத்தியான அந்த பொண்ணு வேணும். நிபந்தனை எப்படி வந்துருச்சு? நான் கோலை எப்படி வீரனா இருந்தீங்களா அண்ணே, தயவு செய்து விட்டு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு அங்க சொல்லிடலாம். சரி. அவர் சரி பிறந்தே இதுல என்ன இன்னொரு படம் பாத்துங்க. ஆனா முன்னாடி எப்படி சண்டை விடுறீங்களா? எங்க அண்ணன் நான் மல்லு கட்டு விடுவான். சரி. நான் மேல ஏறுவேன், எங்க அண்ணன் என்னை அடிப்பாரு விடுவாரு. நாளைக்கு நான் ஜெயிச்சுட்டீங்க அவரே என்னை கையை தூக்கி கொடுத்துட்டு போடுவாரு. சரி. எப்ப கோலையை அப்படி ஒருத்தவர்கள் வீரன். இன்னொரு சொன்னீங்களே, அடுத்து என்ன சொன்னீங்க? கவி சொல்ல தெரியாது. அதாவது இனிமையா பேச தெரியாது. என்னை காட்டி இனிமையா யாராவது இனிமே பேச முடியுமா? அப்ப போதும் சாமி உங்க பேச்சு அவ்வளவு இனிமையா பேசும்போது சிரிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு கொடுக்கணும்னு மாட்டின்றீங்க. எனக்கு பண்ற வரல பக்கத்துல பட்டு புரிஞ்சுக்கிட்டு அழகா நீங்க வள்ளுவர் பிறந்த நாட்டுல பிறந்தவங்க. எப்பேற்பட்ட சிறப்பான ஆளுகள் உங்க பூமியில வந்திருக்காங்க. எதையே கொடுத்துட்டு போனாரு வள்ளுவர். உலக பொதுமறை இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போனாரு. அவையாரப்பட்டவர் சாக போற தருவாயில 1000 வருஷம் வாழலான்றது அதிகமாருக்கு நெல்லியை கொடுத்துட்டு போனார். அதே நேரத்தில் இங்க பாருங்க, திரும்பி பார்த்தா உங்களோட வள்ளல் தன்மை இந்த உலகத்துல எந்த நாட்டவருக்கும் கிடையாது. இப்படி வள்ளல்கள்லாம் பிறந்த பூமியில் பிறந்துட்டு நீங்க சிரிக்கிறீங்க, அப்ப கொடுத்துருவீங்க. என்னங்க சிரிக்கிறீங்க, அப்ப கொடுத்துருவீங்க. எங்க சிரிச்சேன் மனசுல நினைச்சு பாரு. இங்க பாருங்க, சொல்லுங்க. நம்ம எல்லாம் மூஞ்சிய பார்த்து குறிப்பறிவீங்க. ஒருத்தர் நடந்து போறான்னு நம்மளால மட்டும்தான், நம்ம இனத்தவனால மட்டும்தான் சொல்ல முடியும். அது போக்கு இப்ப அவன் ஜாக்கிரதையா இருக்கணும், இவன் திருட்டு போய் இவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் திருடேன்னு நினைச்சாலும் சரி, போக்குன்னு நினைச்சாலும் சரி, உள்ள மான பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையை கொடுத்துருங்க. என்ன இப்ப அனுமதி கொடுக்கணுமா? அனுமதி கொடுத்தாலும் சரி, நீங்களே கூட வந்தாலும் சரி, அனுமதி மட்டும் தான் கொடுக்க முடியும். அனுமதி மட்டும் கொடுத்தாங்க, நான் மட்டும் ஒத்தையில இருந்து நல்லாவா இருக்கேன்? ஒன்றே குலமே ஒருவனே தேவன் இருக்காங்க. பயம் இல்லாம என்னோட வாங்க. எனக்கு உங்க கூட வர்றதுக்கு பயமா இருக்குன்னு. நீங்க பாட்டுக்க தலைவி வந்தது இல்லாத போல சொல்லி ஊர் மக்கள் தடி வாங்க விட்டு இல்லாத கொள்ளாத ஒரு ஆளை போய் காட்டுக்குள்ள நம்பி விட சொன்னா இல்லைங்க. இல்லாத கொள்ளாத சொன்னா இல்லைங்க. எறும்பை போல சுறுசுறுப்பாகவும், எருதை போல உழைப்பில் சிறந்தவராகவும், நரியை போல தந்திரமாகவும், நாயை போல விசுவாசமாகவும், வேங்கையை போல வீரமாகவும், புறாவை போல ஒழுக்கமாகவும், மந்தியை போல பிடிவாதமாகவும். நீங்க தேடி வந்தீங்க இல்லையா மாடு, அந்த மானை போல கொள்கை கொண்டவராகவும் இருக்கணுமா? இந்த மந்தியை பாத்தீங்கன்னா, மந்தினா என்ன? குரங்கு. இந்த குரங்கு வந்து ஒரு வாழை பிடிச்சிச்சுன்னா அதை விடாதான். அப்படியே ஒரு வேளை விட்டாலும் அதனுடைய கூட்டத்திலேயே அதை
சேர்த்துக்கிறாதான். இந்த புறா- அப்படி தன்மை உடையது இந்த மந்தியினுடைய பிடிவாதம். அப்படி நீங்க பிடிவாதம் முடிச்சுக்கிறீங்க. அதனால அதுக்கு முன்னாடி நீங்க புறான்னு ஒண்ணு சொன்னீங்க பார்த்தீங்களா? புறான்னு அதுல இந்த மணி புறான்னு ஒரு புறா இருக்குங்க. அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கழுத்துல ஒரு பட்டை மாதிரி போட்டிருப்பா அந்த மணிப்புறா. ஆண் புறா செத்துருச்சு. ஆண் புறா இறந்து அடுத்த நிமிஷம் பெண் புறா தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த புறாவோட ஒழுக்கத்தை நீ ஒப்பிட்டு பாருங்க. நரின்றீங்க, நாங்க நரிய தந்திரமே வேலை வைக்க முடிஞ்சதை முயற்சி செஞ்சு எருது மாதிரி உழைச்சு விட அதை பெருவன ஒழிய தந்திரம் சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாதுங்க. மாடு என்னோட மாடு. மாடு இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். சரியா? நீங்க 1000 சட்டம் சொல்றாரு பேசினாலும் என்ன வம்பு பண்றோம்? என்ன வம்பு பண்றோம்? சும்மா நானும் வந்து பாத்துக்கிறேன். மானத்தாங்க இருந்தா கொடுக்க மாட்டோமா? கோமா பேசாதீங்க. உங்க வில்ல உங்க புருவா எப்படி இருக்குதுங்க? வில்லு பூட்டுன மாதிரி இருக்கு. எப்படி இருந்தாலும் காட்டு வெறிகி வேட்டைக்கு வந்துச்சா காணங்கோழியே கண்ணாட புறையிலையா புறையிலையா ஆன விட்டு போகிறது மனம் ஆடி காட்டி வெறி வேட்டைக்கு வந்துச்சா காணங்கோழியே கண்ணாட வெட்டுச்சா புறையிலையா புறையிலையா ஆன விட்டு போகிறது மனம் காட்டு வெறிகி வேட்டைக்கு வந்துச்சா மாணிதானி துரத்தி வந்த வேடுவரே வெயில்ல காட்டுக்கு சொந்தக்காரரே மாடினாலே துரத்தி வந்த வேடுவரே ஆரோ இல்லுகளை கொண்டாரு நாரோமையா மாணிதானி துரத்தி வந்த வேடுவரே வெயில்ல காட்டுக்கு சொந்தக்காரரே சத்தியமா உத்தமானி இங்க வரல சத்தியமா உத்தமானி இங்க வரல நீங்க பொய்யுமே சொன்னாலும் சரி காட்டி வெறி வேட்டைக்கு வந்துச்சா வாய் வீர பெண்ணிடமும் பேசாதையா அம்பு சண்டை போட்டாலும் வாய் வீர பெண்ணிடமும் பேசாதையா அம்பு சண்டை போட்டாலும் செல்லாதையா பேசாத முறையோடு பேசுகையா பேசுகிற முறையோட பேசுகியா மான விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா அரே காட்டி வெறி வேட்டைக்கு வந்துச்சா அதனால வேடுவரே நான் என்னதான் சொன்னாலும் நீங்க மான் இங்கதான் இருக்கு அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறவரா அங்க இருக்கீங்க. இருக்கு. அதனால நீங்க துரத்தி வந்த மானின் அடையாளம் இருந்தா சொல்லுங்க. என்னால முடிஞ்சா உதவி பண்றேன். ஏன்னா இப்பதான் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? வாழ்க்கையிலே மிக சிறப்பான தரணும். அதுவும் தாரமா தரணும். தரமா தரணும். கேட்டுக்கிட்டு வள்ளியம்மா உள்ள போயிட்டாங்க. அங்க நம்ம மான்குட்டி பார்க்க போயிருக்காங்க. அடே மான்குட்டி எங்கிட்டு வேற பக்கம் போயிடக்கூடாது பிடிக்க போறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்களோட பொறுப்புணர்ச்சி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அற்புதமா இருக்கு. ஏன்னா ஒரு சொல்லி சுவை கூட்டணும்னாங்க. ஆமாயா. அது உங்க விஷயத்துல நல்லா இருக்கு. இன்பத்தோட வரவேற்றீங்க. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்களே, எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆத்தாடி. அப்படி நெஞ்சில தேனை ஊத்துற மாதிரி இருக்கு. எல்லாம் காதுல தேனை ஊத்துவாங்க. காதுல ஊத்துன நல்லா இருக்கு. நீங்க சொல்லு தேன் மாதிரி அது சாப்பிடும் போது நல்லா இருக்குமே. அது சாப்பிட்டா நல்லா இருக்கும். இவங்க அந்த அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொல்லும் போதே மனசு தேன் மாதிரி குளிருது. அப்படி இருந்தால
ஏங்க பக்கத்துல வந்துங்க என்ன கட்டு? உள்மேவாகமா கட்டு மேல வரலப்பா, மேல வந்த பின்னாடி தான் வாய்தா கூப்பிடும். எப்படி இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா எப்பயுமே மூச்சு காற்று இடைகளை பின்களைவாங்கல்ல, ஒரு மனிதனாகப்பட்ட ஜீவனாகப்பட்ட எதுவா இருந்தாலும் இந்த மூச்சு காற்று சரியா இருக்கணும். அதனாலதான் அது சாயாத கும்பு. என்ன சந்திரமதி பிள்ளை மானோட அடையாளம் புரிஞ்சாங்க. வரும்பொழுதே நினைச்ச இடம் மாறி வந்துட்டேன். மானுக்குரிய அடையாளம் வேற எதையும் தெரியும். ஆமா, வரும்போது இப்ப மாறி தானே வந்திருக்கா. வரும்போது நடந்தது நினைக்கவே ஆமா. அதே மாதிரி இல்லைங்க, நான் வந்த போது ஒரு மாதிரி, இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு மாதிரி. அவங்க சரியா சொல்றாங்க, மாறி வந்திருக்கீங்க.
சொல்லுமா அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆகி போச்சு அண்ணா இறந்து போடுமா ஒரு சக்கமா கீழே வைக்கலாம் மனம் படைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் நடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தளமே இரவின் துளிக்க சரிசங்கம் என்றாக்கி துளிக்க பத்தளமே முறை சொல்லிக்க மனிதர்கள் எல்லாரும் உயிரை தொடுக்க செய்தலம் நான் பட்ட கனவு கண்டேன் செய்தலம் நான் கனவு கண்டேன் கனவுகள் நனவாக மனம் படைத்தேன் நானும் அதுக்கு தானே வந்திருக்கேன் ஆ? சுவாமி எனக்கு ஒரு வரம் வேண்டும் ரொம்ப சலுப்பா கேட்காங்க கேட்கும்போது ஆனந்தமா கேளுங்க காலையில நல்ல விஷயமா கேளுங்க சுவாமி ஒரு வர வேணும் அப்படி அன்பா கேளுங்க நாட்டு மக்களை எல்லாம் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் பிடிவாக வள்ளி தெய்வானை என்ற முதல் இடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் சுவாமி ஆ, போதுமா? நீங்க கேட்காத ஒரு வரத்தை சேர்த்து தர எப்படின்னா அந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் சகல சௌபாக்கியம் பெற்று வாழ்க வளர்க வளம் பெருக என்று காட்டுறேன் நீங்க கேட்ட வள்ளி தெய்வானை சேனாதிபதி முருகன் உலகத்தில் அழைக்கிட்ட உலகட்டு மங்கள